Hi friends, welcome to RBV2 Samiel 1223 channel. இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெஷர் குக்கிங் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் செய்யாமல் ட்ரெடிஷ்னலாக டேக்ஷால் அதாவது ஓப்பன் பாட்டில் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து அந்த ரைஸ் மீன்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் எப்படி வடிகட்டுறதும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அரிசி அவங்க 1 kg அரிசி அந்த இதில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து வாஷ் பண்ணுவாங்க பாருங்கள். ஆமாம் வாஷ் பண்ணிட்டு வைக்குவாங்க. ஸோ நான் போய் பேசும்போது பின்னாடி இருந்து ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸாக வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சைலண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, இந்தமாரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு செப்பரேட்டாக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது செப்பரேட்டாக அரிசி ஊறின்னு இருக்கட்டும். இப்போ செப்பரேட்டாக ஒரு டேக்ஷா வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இது ட்ரெடிஷ்னலாக குக் பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள். நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வேணால் செக் கூட பண்ணலாம். இது ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்க இவங்கெல்லாம் வந்து இந்தமாரி தான் டேக்ஷாவில் ரைஸை செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வடிக்கிற தண்ணி கிடைக்கும். ஸோ அது எப்படி வடிக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா ஜாஸ்தி பேர் வடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, அந்த சூடான அந்த வடிகட்டின கஞ்சி வந்து மேலே ஊற்றி கொடுத்தாங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்காங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 to 10 minutes நல்லா தண்ணியை கொதிக்க விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இந்தமாரி ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை, சரிங்களா? அது நல்லா கொச்சின்னு இருக்குதுங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 வாட்டி அரிசியை கழுவிட்டு அதை எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து க்ளீனாக வடிகட்டிடுங்க. பாருங்கள், வடிகட்டுறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்தமாரி வடிகட்டிட்டு இப்போ இந்த கொச்சின்னு இருக்கிற இந்த தண்ணியில் அரிசியை இந்தமாரி போடணுங்க. இப்படி எடுத்து இப்படி போடணும். ஸோ இந்தமாரி நீங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் டைம் எடுக்கும். 100% நான் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் வந்து சீக்கிரம் ஆகிடும், பட்டு எப்படி சொல்கிறதுங்க, அது ஆரோக்கியமாக இருக்காதுங்க அதில். இப்போ நான் இவ்வளோ சொல்லிவிட்டு வரப்போகிற வீடியோவில் நாங்களே குக்கரில் டு பி ஹானஸ்ட் குக் பண்ணுவோம். பட் அது எப்போனா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு, இல்லை யாரோ வந்துட்டாங்க, இல்லை ஒரு பசி இருக்குதுன்னா அப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட் கண்டினியூஸ்லி. டு பி ஹானஸ்ட் இந்தமாரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ இப்போ அந்த போட்டாங்க இல்லைங்களா ஊற வச்ச அரிசியை, தெரியுங்க. இப்போ வந்து இப்போ வந்து தான் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு தேவையான அளவு. நீங்கள் உப்பை ஆட் பண்ணாமல் இந்தமாரி சாப்பாடு செய்கிற கொழும்புல இல்லை இது கூட எது செஞ்சு சாப்பிட்றீங்களோ அதில் உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டா கூட ஆரோக்கியம். உப்பு போட்டு சாப்பிட்லாம், நோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் உப்பு போடாமல் நம்ம ஜாஸ்தி உப்பு யூஸ் பண்ணலன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது கூட நான் ஏன் அப்பப்போ எல்லா வீடியோலாம் ஹெல்த்துன்னு நம்ம சொல்கிறோன்னா, ஸோ லைக் த சேயிங் கோஸ், ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு வாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது 6ல் போதோ 100ல் போகிறதோ நம்ம உயிர். பட் அது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சேனலில் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக எங்களால் பண்ண முடியுமோ, மீன்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி இந்தமாரி டிப்ஸு இந்தமாரி ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்கிறோம். உங்களுக்கு சேனல் கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் தாத்தா பாட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
நான் சொல்கிறத விட உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக அவங்க சொல்லுவாங்க இதில் என்ன ஆரோக்கியம் இருக்குதுன்னு. ஸோ இந்தமாரி கொச்சின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா கொச்சின் இருக்குது. இப்போ இந்தமாரி நீங்கள் நடுவில் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா வெந்துச்சா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணணும். இப்போ அவங்க செக் பண்ணி பார்க்குவாங்க. இருங்க, நல்லா ஒரு 5 to 8 minutes வரைக்கும் இதை நாங்கள் கொதிக்க விட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், அவங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகணுமா? ஸோ இன்னும் ஒரு நாட் ஈவன் 5 minutes, வித்தின் 5 minutes வரைக்கும் கூட ஆயிடலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் ஃபார் இட். கையில் பிடிச்சி பெஸ்க்குனாவே தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ அவங்க சொல்கிறது கேட்குதுங்களா? இல்லை பாருங்கள், கையில் அதை நீங்கள் அந்தமாரி பண்ணி செஞ்சு பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் வந்து இருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வேகலை சரிங்களா? ஒரு மாதிரி ரவையாக இருக்குங்க. ஸோ வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம். வில் வெயிட் ஃபார் another 2 to 3 minutes ஆர் வித்தின் 5 minutes இது வந்து ஆயிடுங்க சரிங்களா? அதுக்கப்புறம் மெயினாக நான் சொன்னது அந்த வடி கட்டுறோம் இல்லைங்களா, கஞ்சி, வடி கட்டின கஞ்சி அப்படின்னு இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, பார்க்குறேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸோ ஒன்ஸ் அகெயின் we are going to check. மறுபடியும் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இப்போ அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ வெந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நீங்கள் அந்தமாரி அரிசியை எடுத்து நீங்கள் வந்து பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா அரிசி குட்டி குட்டியாக வேகாமல் இருக்கிறது, அரை வேக்காடுன்னுவாங்க இல்லையா? அந்தமாரி அரிசி வந்து கையில் அடிப்படும். கொஞ்சம் வெந்திருக்கும், கொஞ்சம் வேகாமல் போயிருக்கும். பட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இது வெந்துச்சுங்க. ஸோ இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வடி கட்டுறதை நம்ம பார்க்கலாம். வடி கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா? இப்போ நான் வீடியோ வந்து நான் எதுவுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இதுதான் மெயின். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க இல்லை 10 years 5 yearsல முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் என்னென்னா அந்த குக்கரில் தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதில் என்ன ஒரே பயம்னா இந்த வடி கட்டும் போது மேலே ஊற்றிக்குமோ, ஊற்றாது. இது எப்படின்னு பாருங்கள். இந்தமாரி ஒரு கிளாத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்தமாரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இங்கே கீழே எக்ஸ்ட்ரா. ஸோ நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்கிறியா? சரி, நானே சொல்கிறேன். அவங்க வைக்கப்படுறாங்க. கோயிங் ஃபார்வர்ட் அவங்களும் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ இந்தமாரி நீங்கள் பிடிச்சிக்கின்னு கை பாருங்கள், இந்தமாரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கையை ரொம்ப இறுக்கமாக கூட வச்சுக்கக்கூடாது. ஸோ வச்சுட்டாங்க. அங்கே தண்ணி அங்கே அந்த வடிகட்டின கஞ்சி ஊற்றுது இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் கேப், ஒரு நூல் அளவு. பாத்திர லெவலுக்கு மூடி வைக்கக்கூடாது. சொல்லு பாத்திர லெவலுக்கு இப்படி வச்சோம்னா கீழே எல்லாம் சிந்தும். ஆமாம், அதனால கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி. ஸோ மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியம். அப்பப்போ இங்கிலீஷ் பேசினா இப்படி தான் போலுக்கு தான். கீழே ஒரு பாத்திரம் வச்சு, கீழே வந்து பாத்திரம் பாருங்கள். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதுதான் இப்படி வச்சு இப்படி கெட்டியாக இந்த 2 தம் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து குத்து பிடிக்கணும். ஏன்னா அந்த மேலே இருக்கிற மூடி வந்து ஸ்லிப் ஆகி போகிறதுக்கு இதாகும். கெட்டியாக பிடிச்சாவே போதும். இருக்கிறத சொல்லலாம் இல்லையா? ஆளை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இந்த கஞ்சி தான் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் அந்த பவுடர் இந்த பவுடர் சாப்பிட்றாங்க. சைடு எஃபெக்ட் ஆகுது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஜிம்முக்கு போகும்போது இல்லை பார்க் எக்ஸசைஸ் போகும்போது இந்த கஞ்சி தண்ணியை தான் சுடாக காத்தால குடிச்சிட்டு ஓடிடுவோம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க இந்த கஞ்சி தண்ணியில். இதை நீங்கள் வந்து காத்தால எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் குடிக்கலாம். இல்லை சாயங்காலம் குடிக்க முடியலன்னா கூட நைட்டு வெந்தயமா சொல்லுங்கள், என்னது சொன்னீங்களே நீங்கள், வெந்தயம், செம்பருத்தி பூவெல்லாம் இதில் போட்டு ஊற வச்சு, ஷீக்கா கூட போட்டு ஊற வச்சு காத்தால ஏஞ்சி என்னன்னு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொல்கிறது வைக்கப்படுறாங்க, நானே சொல்கிறேன். ஸோ இந்தமாரி காத்தால ஏஞ்சி அதை அரைச்சி நீங்கள் தலை குளிச்சா கூட இந்த பேனு டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்காது, முடி நல்லா வளரும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கஞ்சி தண்ணியில். இதுவே நீங்கள் குக்கரில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கஞ்சி தண்ணியாக வராது. 2 விசில் வந்துச்சு, 1 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த விசில்லே எல்லாமே போயிடும். ஸோ இந்தமாரி நீங்கள் இந்த கஞ்சி தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்து கூட என்ன சாப்பிட்ணுன்னு உங்களுக்கே தெரியும். எது வேணால் சாம்பாரோ இல்லை எது செஞ்சு நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க.
ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் குக்கிங் இன் டேக்ஷா விச் இஸ் நத்திங் பட் ஓப்பன் பாட் இதில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ தயவுசெய்து இந்தமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்தாலையும் ஆரோக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த் as I said. ஸோ ப்ளீஸ் குக்கரை கொஞ்சம் நோ பண்ணிவிட்டு வில் சுவிட்ச் ஆன் இட். இதுக்கு சுவிட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரி, அவங்களுக்கு கை வலிக்குதுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி அந்தமாரி வந்திருக்குன்னு அவங்க காட்ட போகிறாங்க. ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ்லேருந்து வடிகட்டின அந்த கஞ்சி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க அது கலரி காட்டுங்க. அது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ரைஸ் குக்கிங் ஓப்பன் பாட்டில் எப்படி வந்துக்குதுன்னு தெரிஞ்சிச்சுங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 மினிட் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும். அது சரியாக வடிக்காமல் சம்டைம் வந்து ஏன் அதை ஆன் பண்ண 1 மினிட்னா சரியாக வடிக்காமல் தண்ணிக்கு எதனா இருந்துச்சுன்னா இதை பற்ற வச்சுக்கோ ட்ரை ஆகிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம்லாம் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், அப்புறமா கைக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ நாட் ஈவன் 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.